மக்கள் தொகை அடிப்படையில வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது இருந்தாலும் 1971ஆம் ஆண்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடிய தொகுதி சீரமைப்பை ஏற்கனவே இருக்கக்கூடிய 543 தொகுதிகள் அப்படியே இருக்கட்டும் என்று 25 ஆண்டு காலம் அது தள்ளி போகட்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் வந்து 25 ஆண்டு காலம் கடக்கக்கூடிய காலத்தில் வந்து பிஜேபியினுடைய வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தார். அதே பிஜேபியினுடைய வாஜ்பாய் அவர்கள் வந்து இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு வந்து இந்த தொகுதி சீரமைப்பை நாம் தள்ளி போடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் 2026 வரக்கூடிய காலத்தில் வந்து 25 ஆண்டுகள் வருகிறது. கொஞ்சம் வாஜ்பாய் அரசையும் கேட்கறது இல்லை, காங்கிரஸ் அரசையும் கேட்கறது இல்லை. பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பெயரை கேட்டுக்கிட்டு செயலை கேட்டுக்கிட்டு அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிராக ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டு இருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் குறிப்பாக வந்து இப்போ இந்த 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறோம் என்று சொல்லி 1 மாத காலம் கூடி ஆகவில்லை. அதற்குள்ளாகவே அவசரமாக கேரளா மற்றும் பாண்டிச்சேரி, அஸ்ஸாம் போன்ற பகுதிகளுக்கு தேர்தல் முடிவு உற்ற நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காளத்தில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய கால சூழலில் அவசர கதியில் இது பாராளுமன்றத்திலே இந்த நகலை கொண்டு வந்து அவர்கள் வந்து தீர்ப்பை கொண்டு வரணும்னு ஒரு முடிவு செய்கிறாங்க. அதை வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி அதை எதிர்த்து வரக்கூடிய இந்த கால சூழலில் குறிப்பாக தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் அவர்கள் இல்லந்தோறும் கருப்பு கொடி ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் சாஹிப் அவர்கள் அதே போல சொல்லியிருந்ததன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த நிர்வாகிகள் அவர் வீட்டில் காலையிலே கருப்பு கொடி ஏற்றப்பட்டு விட்டு இன்றைக்கு அலுவலகத்தில் நாங்கள் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளோம். குறிப்பாக பிஜேபி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய செயல் என்னவென்றால் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அதே போல வெஸ்ட் பெங்காலம், அதே போல வந்து தெலுங்கானா மற்றும் ஆந்திரா, அதன் போக ஒரிசா, இந்த மாநிலங்கள்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஓட் பேங்க் இல்லை. அவங்களுடைய திட்டம் என்ன என்னன்னு சொன்னால் யூபியில் வந்து இன்றைக்கி தற்போது 80 பாராளுமன்ற சீட்டு இருக்குது. அதை வந்து 80லிருந்து அவங்க வந்து 140 to 150 வரைக்கும் கொண்டு வரணும்னு அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற தொகுதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 51 பாராளுமன்றம் தேவை. ஆனால் இன்றைக்கு அதற்கு பிறகு இன்றைக்கு 2026 காலம் 15 ஆண்டு காலம் தள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு நீங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த எத்தனை பாராளுமன்றம் பிரிக்கிறது காலசூழலுக்கு சரியான விஷயம். ஆனால் ஒன்றிய அரசு அதெல்லாம் செய்யறதில்லை. மக்கள் விரோத அரசே வந்து அரசு சட்டத்தை மதிப்பதில்லை. அதான் பிரச்சனையே. பிஜேபி 2014 ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் பல முறைகேடுகள் செய்துதான் இன்ற வரைக்கும் பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இது எதிரிலே மக்களுக்கு ஒரு நாள் வரும். இந்த போக்கு வந்து இன்னும் காலங்கள் மாறக்கூடிய நேரத்தில் வந்து இந்த அரசாங்கம் நிரந்தரமான அரசாங்கம் அல்ல, மக்கள் விரோத அரசாங்கத்தை விரைவில் தூக்கி எறிவார்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறேன். குறிப்பாக ஒன்று விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதாவது 1957 வந்து சிப்பாய் கழகம் ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 30 கோடி மக்கள் தான். அந்த 30 கோடி மக்களில் வந்து அன்றைக்கு 90 ஆண்டு காலம் வந்து இந்த நாட்டில் வந்து விடுதலை வேண்டும் என்று மக்கள் போராடினார்கள். அந்த விடுதலை போராட்டத்துக்காக போராடிய மக்கள் வந்து தினம் நாடு முழுவதும் 30,000 மக்கள் தான் இறங்கி போராடினாங்க. அன்னைக்கு வந்து ஜாதி மதமெல்லாம் கிடையாது. பிஜேபி அரசாங்கம் வந்து ஜாதி மதத்தை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு மக்களையும் பிரித்தாளும் சூழ்ச்சியின் அடிப்படையில் வெள்ளைக்காரன் செய்த வேலையை வந்து இன்றைக்கு பிஜேபி செய்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் விரோதிகளை போல அவர் செய்துவிட்டு ஏதோ வந்து இந்த அரசாங்கம் இந்த இந்தியாவை வந்து இந்து நாடாக ஆட்க வேண்டும் என்ற நினைப்பு எந்த காலத்திலும் வந்து ஏற்புடையதல்ல, எந்த காலத்திலும் இந்தியாவில் நடக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன்.